ஒரு குட்டி கதை சொல்லிட்டா. இந்த மன்னார்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து சேர்ந்தேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த யாழ்ப்பாணத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். ஏன்னா எனக்கு கேனடால நிறைய யாழ்ப்பாணத்து நண்பர்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நண்பர் தான் தன்னோட வீட்டில் போய் இருன்னு சொல்லி அவரோட சாவியை கொடுத்தாரு. அந்த வீடு ரொம்ப அழகா இருந்தது. சரி வாங்க அந்த யாழ்ப்பாணத்து வீடு ஒரு உலா போவோம். இதுதான்ப்பா அந்த யாழ்ப்பாண வீடு. இதுல சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டை சுத்தி நிறைய மரங்கள், செடிகள், கொடிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட அமைப்பே வேற மாதிரி. வீட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா நீண்ட வாழு மறை, அதாவது லிவிங் ரூம். எவ்வளவு வெளிச்சம் இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி வெளிச்சமா இருக்கிற வீடுலாம் இப்பெல்லாம் பார்க்கவே முடியாது ராசா. அப்புறம் இங்க அந்த பூசை அறையா இருக்குது. இந்த பூசை அறை இவ்வளவு பெருசா இருக்குது அப்பா. அப்புறம் நாம படுக்கை அறைக்கு போவோம். இது படுக்கை அறை 1. இங்க எவ்வளவு வெளிச்சம் இருக்குது பாருங்க. அடேங்கப்பா. அடுத்து பக்கத்திலேயே படுக்கை அறை 2 இருக்குது. இதுவும் நல்லா பெருசா நல்லா வெளிச்சமா இருந்தது. இந்த வீட்டோட சிறப்பு அம்சமே எல்லா இடத்துலயுமே சாளரங்கள் எப்படி இருக்குது பாருங்க. காத்தும் சரி வெளிச்சமும் சரி, மின்சாரம் எல்லாமே வரும். இந்த சமையல் அறை, இங்க நீங்க சமைச்சுக்கலாம். இங்க மண் அடுப்பும் இருக்குது, எரிவாயு அடுப்பும் இருக்குது. அடுத்து இங்க இருந்து அப்படியே வெளியில போனா இந்த குளியல் அறை, அதுக்கு பக்கத்திலேயே மலசாலா கூடம், இது எல்லாமே இருந்தது. ஆனா இது கொஞ்சம் நவீனமா இருந்தது. அட வாங்க இந்த வீட்லயே எனக்கு பிடிச்ச இடத்த கூட்டு போறேன். அதாங்க இந்த கொல்லைப்புறம். அடேங்கப்பா, கொல்லைப்புறம் எவ்வளவு கொல்லை அழகா இருக்குல்ல. இங்க நிறைய மரம், செடி, கொடி வகைகள்லாம் இருக்குது. எனக்கு ஒரு கனவு எப்பவுமே இருக்குதுப்பா. எனக்கு ஒரு வீடு இருக்கணும். அந்த வீட்டை சுத்தி இந்த மாதிரி மரங்கள் இருக்கணும். அந்த மரத்துக்கு நான் தினமும் தண்ணி ஊற்றணும், இதை பாதுகாக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி மரம், செடி, கொடிகள்லாம் வீட்டை சுத்தி இருக்கும்போது பெருசா வெயில் தெரியாது, நல்லா காத்து அடிக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா வாழுமிடம் சொர்க்கமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீடு இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி நினைச்சேனோ அப்படியே இருக்கு இந்த வீடு. அப்படியே நம்ம நண்பர்கிட்ட கேட்டு இந்த வீட்டை ஆட்டையை போட்டலாமான்னு பார்த்தேன். அப்போ ஒரு வயிற்றுல ஒரு ஓட்டையை போட்டாருன்னா அதனால கேட்காம விட்டேன். எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான யாழ்ப்பாண வீடுகள் இப்படித்தான் இருக்கும். நடுவுல வீடு, சுத்தி மரம், செடி, கொடிகள். ஆனா நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அப்படி வெளிநாட்டுல இருந்தாலும் நல்லா பராமரிச்சு தான் வச்சிருக்காங்க. நம்ம நண்பர் வீடு மாதிரி. யாழ்ப்பாணத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீட்டுல நான் தங்குவேன் அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நம்ம நண்பருக்கு நன்றியை சொல்லிட்டு அங்கிருந்து வண்டி எடுத்து கிளம்பி போனா ஒரு 10 நிமிஷம் நல்லூர் முருகன் கோயில் வந்துருச்சு. ஆஹா, பல வருஷமா தொலைக்காட்சிகளிலும் சமூக ஊடகத்துல மட்டுமே பார்த்த நல்லூர் முருகன் கோயில் இப்ப நம்ம கண்ணுக்கு நிக்குது. வாங்க போவோம், அடுத்த குட்டிகளை சொல்றேன்.